டிட்வா புயல் காரணமாக சென்னையில் தொடர் மழை காரணமாக வடபெரும்பாக்கம் சாலை மழைநீரால் மூழ்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். தற்போது வடபெரும்பாக்கம் பகுதியில் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். மழைநீரை வடியச் செய்ய ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், தற்போது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி சென்னை மாதவரம் பிரதான சாலை, அதாவது வடபெரும்பாக்கம் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை சொல்வார்கள். இந்த சாலை முழுவதும் பெருக்கெடுத்து இந்த மழைநீர் தேங்கி இருபுறமும் நிற்பதை நம்மால் காண முடிகிறது. வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து இந்த சாலையில தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர்ல ஆபத்தை அச்சத்துடனே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து உருவாகி கொண்டு இருக்கிறது. தற்போது நம்ம நேரடியாகவே பார்க்க முடியும். ஒவ்வொரு வாகனங்களும் சிரமப்பட்டு இந்த வடபெரும்பாக்கம் சொல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையில எந்த அளவுக்கு சிரமப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியாகவே காண முடிகிறது. 4000 கோடி இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்கு 4000 கோடி செலவு செய்ததாகவும் தமிழக அரசு தெரிவிக்கக்கூடிய சூழல்ல தற்போது 4000 கோடி எங்கே என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தற்போது நம்ம திரையில காமிக்கக்கூடிய இந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஒரு சொகுசு கார் கூட வருவதற்கு அச்சப்பட்டு வாகன ஓட்டிகள் அங்கேயே நின்று மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்மால் காண முடியும். அப்படி என்றால் ஒரு இருசக்கர வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு ஒரு இயல்பான சூழ்நிலை சந்தித்து தங்களுடைய அந்த பணிகளுக்கு செல்வதில் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருப்பது என்பதை நீங்க தங்களே பார்க்கலாம். ஒரு மனிதாபமானத்தில் அந்தந்த பள்ளத்தில், அதாவது சாலையில குண்டும் குழிமாக சாலைகள் இருக்கிறது வினோத். அந்த சாலையில மழைநீர் தேங்கி இருக்கிறது. பள்ளம் எது சாலை எது என்று கூட தெரியாத அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமாக காட்சியளித்திருக்கிறது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் நின்றுதான் இந்த நேரடியாக நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக நம்ம நேரடியாகவே காண்பிக்க முடிகிறது. இது போன்ற ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் ஒருவருக்கு உதவி செய்து அவருடைய வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி கொண்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாகன ஓட்டிகள் உதவி செய்து வாகனங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பெரும்பாடுபட்டு தான் இந்த சாலையை தாங்கள் கடந்து செல்வதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது போல ஒரு அவல நிலை தொடர்ந்து எங்களுக்கு நேரிட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு விடிவு காலமே வராதா என்ற ஒரு எதிர்பார்ப்புடன், ஒரு வேதனையுடன் தற்போது ஒரு வாகன ஓட்டி நம்முடன் இணைந்திருக்கிறாங்க. சில கேள்விகளை அவர்களை நம்ம முன்வைக்கலாம். வினோத், ஐயா, தாங்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கும்போது நீங்களே சொன்னீங்க இதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்றீங்க. எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்க, இது உங்களுடைய அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? ஐயா சார், நான் மாதவரத்துலேருந்து வரேன். இங்கே நம்ம ரெடில்ஸுக்கு போகிறேன். எப்போ பாரு மழை பெஞ்சாலும் இதே தண்ணி இங்கே ரொம்பிட்டு தான் இருக்கு. ஆனால் நிரந்தர தீர்வே கிடையாது. ரெயின் வாட்டர்லாம் போட்டாங்க, ஆனால் தண்ணி போகிறதுக்கு வழியே வாய்ப்பே இல்லை. இவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க ரெயின் வாட்டர் போட்டு. அது இல்லாமல் இந்த ரெயின் வாட்டர் தேங்கிறதுனால ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் சாஞ்சு போயிடுது. கரண்ட் ப்ராப்ளம் நிறைய நடக்குது. நேற்று கூட மின்கம்பா இருந்து கீழே வந்துச்சு மாதவரத்தில். இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். இப்போது அரசு சொல்றாங்க நாங்க இதுக்கு 4000 கோடி செலவு செய்தா மழைநீர் எல்லாம் எங்கேயுமே தேங்காது அப்படின்றாங்க. நேரடியாக நீங்க ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு அவலநிலை ஏற்படுது. இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்றாட வாழ்க்கைனால ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. வேலைக்கு போனதான் கூலி. ஆனா இந்த பிரச்சனையை நிரந்தர தீர்வே காண முடியல. எந்த ஆட்சி வந்தாலும் இதே தான். மழை தண்ணி வந்தாலும் இதே பிரச்சனை தான். இன்னும் ஹெவியா மழை வந்துச்சுன்னா தண்ணி இந்த ரோட்ல போகவே முடியாது. இப்போ ஏதோ கொஞ்சம் மழைனால ஓடிட்டு இருக்கு காலம். இன்னும் அதிகம் மழை ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வாய்ப்பே இல்லை. வண்டி இந்த பக்கம் பிளாக் பண்ணிருவாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரிட்டர்ன் போயிட்டு மாதம் அப்படி சுத்திட்டு வந்திருக்கு. ரெட்டிஸ் பக்கம் போயிட்டு வந்திருக்கேன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். குறிப்பாக வினோத், இவர்களே சொன்னார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் எட்டப்பட வேண்டுமே தவிர்த்து எங்களுக்கு தற்காலிகமான தீர்வுகள் எட்டப்பட வேண்டாம் என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்களும் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இது போன்ற சூழல்ல தொடர்ந்து இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே கடந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்போது சிறிது நேரம் மழை ஓய்ந்திருந்த நிலையில மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த சென்னை மாதவரம், செங்குன்றம், இந்த மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்குது. நேரடியாகவே அந்த காட்சிகளும் காண முடியும். ஒவ்வொரு இயல்பு வாக்களித்த மக்கள் இந்த குண்டும் குழியில தான் செல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது அரசுக்கு, அதிகாரிகளுக்கு ஒரு மனசாட்சி வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும்
கேள்விகளை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதி வந்து முழுமையாக இந்த துறைகளுக்கு சரி, இதுக்கான ஒரு IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள், இதற்கான ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகத்துறை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பெருநகர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி, இது போன்ற ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த அளவுக்கு ஒரு அவலநிலை என்றால் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு ஒரு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி இருக்கிறது. 4000 கோடி செலவு செய்து இதை நாங்கள் முழுமையடைந்திருக்கிறோம், எங்கும் மழை நிற்காது என்று சொல்கிறார்கள். மேலோட்டமாக வந்து சென்று விடுகிறார்கள், சென்னையில மேலோட்டமாக வந்து சென்று விடுகிறார்கள் அதிகாரிகள், சென்று விடுகளை தவிர்த்து இந்த மாதவரம் வடபெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் வந்து உள்ளே வந்து எங்களை பார்ப்பதில்லை என்று வாகனங்களில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழலில் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்த ஒரு சூழல்ல இனி எங்களுக்கு இது போல நேரிடக்கூடாது என்பது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. எனவே இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதி மாதவரம் வடபெரும்பாக்கம், இந்த வடபெரும்பாக்கத்திலிருந்து புழலை நோக்கி இந்த எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய ஒரு சாலை சந்திக்கிறது. இந்த பகுதியிலிருந்து புழலிருந்து சென்று சோழவரம் கும்மிடிப்பூண்டி செல்லக்கூடிய பகுதி, அதே போல அடுத்த பகுதியிலிருந்து செங்குன்றம் புழலிருந்து வந்து எண்ணூர் மணலி செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் எங்களுக்கு இந்த மாதிரி மழைநீர் வடிகால் ஒவ்வொரு மழைக்கும் மழைநீர் இந்த தேங்கி நிற்கிறது. முறையாக மழைநீர் வடிகால்கள்லாம் அமைக்கப்பட்டு எங்களுக்கு வந்து இந்த மழைநீர் தேங்காமல் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகள் வந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வினோத், சென்னை வடபெரும்பாக்கம் பகுதியில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.